இந்த நாள்ல நம்ம ரோமர் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். 8வது அதிகாரம் கடைசி 36ல இருந்து 39 வரை உள்ள வசனங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பகுதிங்கிறபடினால நான் அதை விட்டு கடந்து செல்ல முக்கியமான பாகம் இது. அதனால அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 28வது பகுதி பாகம், கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதுதான் 8ஆம் அதிகாரத்தினோட பகுப்பாய்வு. 8ஆம் அதிகாரத்தை நம்ம பகுப்பாய்வு செய்திருக்கிறோம். அடுத்தது ஆவிக்கு விரோதமாக மாம்சம் எப்படியாக செயல்படும், புத்திர சுவிகாரத்தை, அடாப்ஷன் அஸ் காட்ஸ் சில்ட்ரன், அதை பார்த்தோம். 8:18 இருந்து 25 வரை இக்காலத்து பாடுகள் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல, இயற்கையும் கூட அந்த மகிமைக்காக காத்திருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். அப்புறம் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்யும் உதவும் ஆவியானவர். இந்த நாள்ல என் நிலையிலும் கைவிடாத அன்பை குறித்து பார்ப்போம். கடந்த வாரம் பார்த்தோம், ஆனா ஃபுல்லா பார்க்கவில்லை. அடுத்தது எதற்காக தேவன் முன்குறித்தார்? முன்குறித்தவர்களை அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், நீதிமான்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதனுடைய விளக்கம் கடந்த வாரம் பார்த்தோம். 31வது வசனம் சொல்லுகிறது, 5 காரியம். 8ஆம் அதிகாரம் 31 இருந்து 39 வரை 5 காரியங்கள் நாம் பார்க்கலாம். 1வது, நம் பட்சத்தில் இருக்கும் தேவன். வசனம் 31 சொல்லுகிறது. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு விரோதமா யாரும் நிற்க முடியாது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும், நமக்கு விரோதமாக எதுவும் செய்ய முடியாது, யாரா இருந்தாலும் முடியாது. 2வது, தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்த தேவன். வசனம் சொல்லுது, தந்த சொந்த குமாரனையே கொடுத்தவர் வேற எல்லாவற்றையும் கொடுக்காது இருப்பது எப்படி? 32வது வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். Jesus also surrendered himself. அப்ப நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் ஒண்ணு. 2வது, குமாரனை கொடுத்த தேவன் எல்லாவற்றையும் கொடுக்காமல இருப்பாரு. குதிரையை கொடுத்தவர் சாட்டையை கொடுக்காமல இருப்பாரு. நம்ம நிறைய நேரம் அங்கலாய்த்து விடுவோம். 33வது வசனம், நம்மை நீதிமானாக்கிய தேவன். ஏன்னா தேவன் தெரிந்து கொண்டுகிறவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார். இது எவ்வளவு ஒரு ஆறுதலான வசனங்கள் பாருங்க. தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டானா யாரும் நீ தவறு, நீ குற்றவாளி, நீ இப்படி மோசமானவன், யாரும் குற்றம் சாட்ட முடியாது. அவருக்கு நான் போன வாரம் சொன்னேன், தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். என்ன செய்வார் தெரியுமா? ஒரு மனுஷனை நம்ம தேவ பிள்ளைய குற்றம் சாட்டும் பொழுது, ஒரு மனுஷன் தான் குற்றம் சாட்டுகிறான். அப்ப அந்த மனுஷன் குற்றம் சாக்கி, இப்ப என்னையே குற்றம் சாட்டுகிறான்னு வைங்களேன், ஆண்டவர் பின்னால் என்ன இப்படி இருக்க பிடிச்சிட்டு சொல்லுவாரு, இது நான் நீதிமான ஆக்கினவன், இதுல நீ குற்றம் சாட்டுகிறதுக்கு எந்த உரிமையும் உனக்கு கிடையாது, நான் பார்த்துக்கிடுவேன். அதனால நாம தேவன், அதனாலதான் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக நம்ம எந்த ஒரு குற்றச்சாட்டுகளை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வசனம் சொல்லுது, அப்படி அவங்களுக்கு இடர்களாக இருந்தா அவங்கள கழுத்துல கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போடணும், அந்த அளவுக்கு சொல்லுவார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக. நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அதனால குற்றஞ்சாட்டி நீ இப்படின்னு யாரையும் நாமளும் குற்றம் சாட்டக்கூடாது. தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றம் சாட்டக்கூடாது. அது மாதிரி நம்ம இதை யாரும் குற்றம் சாட்ட மாட்டாங்க. அப்படியே குற்றம் சாட்டினாலும் அந்த குற்றம் உண்மையாகாது, அது தேவன் டீல் பண்ணுவார். அவ்வளவு. தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அடுத்தது
நமக்காக மன்றாடும் கிறிஸ்து. 34ஆம் வசனம். தேவனுடைய வலது பார்சத்துல வீற்றிருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஞாபகம் வச்சுக்கோங்க, someone is praying for you. இந்த மாதிரி யாராவது குற்றம் சாட்டினாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வந்தாலும் சரி வாய்க்காதே போகும். ஏன்னா தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அவருடைய குமாரனே நமக்காக கொடுத்திருக்கிறார். நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நமக்காக மன்றாடுகவும் செய்கிறார். வலது பார்சத்துல வீற்றிருக்கிறார். கடைசியாக நம் மீது அன்பு செலுத்தும் தேவன். அதுதான் 35ல இருந்து 39 வரை இருக்கு. இந்த 5 காரியங்களை தான் இப்ப நாம் பார்க்க போகிறோம். உமது நிமித்தம் என்னாயிரம் 35 கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிற என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். நாம தெய்வ பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஒரு மயிர் கத்தரிக்கிற கொண்டு செல்லப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல நாம் எண்ணப்படுகிறோம். சங்கீதம் 44:22 சொல்லுகிறது, உமது நிமித்தம் என்னோரமும் கொல்லப்படுகிறோம். இயேசுவின் நிமித்தம், சும்மா இல்ல. ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ்ந்துகிட்டு நமக்கு உபத்திரவங்களும் துன்பங்களும் வந்துச்சுன்னா நான் ஆண்டவருக்காகன்னு சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு உண்மையாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கொண்டு செல்லப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல, அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல வாயை திறவாது. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேணும். எப்போ ஆண்டவருக்குள்ளாக இருக்கும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது. ஆண்டவர் கிளியரா சொல்லிட்டாரு, உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யாருக்கும் உபத்திரவம் இல்லாம ஒருத்தரும் கிடையாது. ஆனா நீ தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கார், நீங்க தெரிந்து கொண்ட பாத்திரம். அவர் பரிந்து பேசுகிற உங்களுக்காக வலது பாரசத்துல வீட்டிலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். He did everything for you. அப்போ கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இவர் யாரு சொல்றாரு? பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு முதலாவது சாத்தான் நம்மை பிரிக்க முற்படுவார். ஏன்னா உங்கள் எதிராளியே பிசாசு. அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிவான். எதிராளியே பிசாசு, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போலதான். கர்ச்சிக்கிற சிங்கம் கிடையாது. ரெண்டாவது, நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல அல்லது குடும்பங்கள்ல அல்லது நாம இருக்கிற இடங்களில அநேகர் நம்முடைய கால்களுக்கு நம்மளுக்கு இடரலா இருப்பாங்க. நிறைய பேர் அதனால என்ன ஆகும்னா, வருகிற துன்பங்கள் பிரச்சனைகளை பார்த்துட்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி ஓடிடுவாங்க. அவங்க யாரு தெரியுமா? தேவனுடைய அன்புல ஆழமான வேர் கொள்ளாது இருக்கிற ஜனங்கள் ஈஸியா விழுந்து போயிடுவாங்க. ஒரு மரணமோ அல்லது ஒரு பிரச்சனையோட வந்தா, என்ன கடவுள் அவர்தான் என்ன கைவிட்டுட்டார, அதுக்கு பிறகு என்ன? ஏன் அவங்களுடைய அன்பை ருசிக்கல, ஆண்டோடைய அன்பை ருசிக்கல. ஏன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்களேன், அந்த குழந்தைய ஒரு ஆளு தீயில இருந்து தூக்கி மீட்டு எடுத்துட்டாருன்னா, அந்த குழந்தை வளர்றது வர இன்னார்தான் என்ன காப்பாத்துறான்னு ஒரு பாசமா இருக்கும். அதே மாதிரிதான் நமக்கும். அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் இயேசு என்ன மீட்டு எடுத்திருக்கிறார். அதனாலதான் உபத்திரவமோ, வாயிலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ நான் வாசித்து விளக்கம் கொடுக்கிறேன். இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நம்மேல அன்பு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவர் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி உலகத்தில் அன்பு கொண்டார். நாம அன்பு கூறுகிறவராலே, ஒண்ணு பிதா, ரெண்டாவது குமாரன்,
இன்னும் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்க தான். உங்களுடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த ஜெயம் பெற்ற பிள்ளைகள் நாம முற்றும் ஜெயம் கொள்ளவர்களா இருக்கிறோம். இதுல மாத்திரம் இல்ல, ஒரு காரியத்துல மாத்திரம் இல்ல. ஏன்னா அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கி இருக்கிறார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரை இதை சொன்னார் ஏசாயா 25:8. வரும், எல்லா முகங்களிலிருந்து கண்ணீர் வரும். ஆனா அந்த கண்ணீரை துடைக்கிற தேவன். நிந்தை உண்டு, ஆனா நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடுவார். மரணம் ஜெயமாக விளங்கப்படும். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரம் வரிதாரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயித்திருக்கிறார். இன்னும் இந்த பயங்கரமான கிறிஸ்தவர்கள் அந்த நாட்களில் துன்புறுத்தப்பட்டார்கள். இது ரோமருக்கு எழுதிய நிருபம். ரோமர்கள் தான் அன்னைக்கு அவ்வளவு பாடுகளை செய்தார்கள். கிறிஸ்தவர்கள் தேச துரோகம் செய்ததாக, சட்ட விரோதமாக கூட்டங்களை நடத்தியதாக, அந்நிய வழிபாட்டு முறைகளை பின்பற்றியதாக, மனித மாமிசத்தை, அதாவது கம்யூனியன்ல நம்ம எடுக்கிற அப்பம் ரசமும், அவங்க சொன்னாங்க இவன் மனித மாம்சத்தை சாப்பிடுறாங்க. அப்ப பேரரசரை தெய்வம் என்று வணங்க வேண்டும் என்று இவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். இவங்க பட்ட உபத்திரவங்கள் தான் இங்க வருது பின்னால. அவங்களை வரப்போகிற உபத்திரவங்களுக்கு முன்னதாகவே ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பவுல் அவர்களை உற்சாகப்படுத்துவதை பார்க்கலாம். அவங்க ரோமருடைய பழக்க வழக்கங்களை பின்பற்ற மறுத்து விட்டார்கள். அதுதான் கிறிஸ்தவர்கள். தேவனுடைய அன்பு, நாங்க ஒரு படம் போட்டிருக்கோம் பாருங்க. தேவனுடைய அன்பு மலையிலிருந்து வருகிற வெள்ளம் போன்றது. கீழே தெய்வ பிள்ளைகள் இருக்காங்க. இந்த வெள்ளம் ஒழுந்துகிட்டே தான் இருக்குமே தவிர உபத்திரவம் தடுக்க முடியாது. உபத்திரம் வரும். நான் போன வாரம் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய அடிக்கும் போது பக்கத்துல உள்ளவங்க நம்ம ஓடி போய் ஏன்ட்டவா ஓடியானா நம்மகிட்ட வராது. அப்பா எந்த அப்பா அடிச்சாரோ அந்த அப்பாவை தான் ஓடி போய் காலை கட்டி பிடிக்கும். ஏன்னா அதுதான் அன்பு. தகப்பன் தான் அடிக்கிறாரு, அவருக்கு உரிமை இருக்கு, அடிக்கட்டும். ஆனா இங்க என்னன்னா சத்ரு உபத்திரவம் கொண்டு வருவோம். ரோமர்கள் சிறைச்சாலையில பயங்கர உபத்திரவங்களை அனுபவித்தார்கள். சித்திரவதை, தோல் உரித்து கொல்லப்பட்டார்கள். தோலை அப்படியே உரிச்சு கொண்டானுங்க. கேளிக்கை அரங்குகளில் கிறிஸ்துவை மறுதலிக்காதபடியினாலே அவர்கள் மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள். இந்த அன்பு குறைஞ்சிட்டா அவங்களுக்கு இல்ல. தேவனை அவங்க துதித்து கொண்டே மரிக்கும் பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஏன்? தேவனுடைய அன்பு. இந்த அன்பு உழுந்துகிட்டே தான் இருக்கும். வியாபனம் வரலாம். அவங்கள சிலுவையில இருந்து கொண்டாங்க கிறிஸ்தவர்களை. நீ ஒரே வார்த்தை இயேசுவை மறுதலித்து விடு, உன்னை விடுவிக்கிறோம். ஒரு வார்த்தை. அல்லது நீ ரோம சக்கரவர்த்தியை வணங்கி விடு, உன்னை விடுவிக்கிறோம். நோவே. ஏன்? கிறிஸ்துவின் அன்பு. அதான் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய அன்புல வேறுந்தவர்கள். இதெல்லாம் ஆதி அப்போஸ்தலர்கள் நடந்தது. இன்னைக்கும் குடும்பங்களில நம்ம அன்பை விட்டு பிரிக்கத்தக்கதாக உபத்திரம் வரும், வியாபலம் வரும், துன்பம் வரும். பசினால் எல்லாம் இருக்கலாம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நிர்வாணத்துல இருக்கலாம்.
நாச மோசம் வரலாம், பட்டயம் வரலாம். ஏனோ இப்ப எடுத்துக்காங்களேன், அவன் லாசர் எப்படி இருந்தான்? பிச்சைக்காரன், ஐஸ்வர்யா வீட்டு வாசல்ல கிடந்தான். அவனுடைய உடம்பில் உள்ள பருக்களை நாய்கள் நக்கித்து, அவ்வளவு படுமோசமா இருந்தான். ஆனால் அவன் மரித்த பொழுது தேவதூதர்களாக ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டான். காரணம், தன்னுடைய தேவனை அவன் மறுதலிக்கவில்லை. ஏங்க, ரோம திரையரங்குகளில் களியாட்டம், கிறிஸ்துவர்கள் இயேசுவை மறுதலிக்கலன்னா இந்த 2 கையிலையும் காலிலையும் கயரை கட்டி 2 பக்கமும் குதிரைகளை கொண்டு இழுப்பாங்களாம். இந்த காலும் கையும் உடம்புல இருந்து பீந்து அப்படியே போகும். ஆனாலும் அவர்கள் இயேசுவை மறுதலிக்கலாதான் தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்ம என்னவோ நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம உண்மையிலேயே நமக்கு இப்படி வந்தா நிச்சயமா நம்ம இயேசுவை மறுதலிக்க மாட்டோம். ஆண்டவர் திராணிக்கு மேலா சோதிக்கிற தேவன் அல்ல. அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கும் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. நாமும் இந்த சின்ன சின்ன காரியங்கள்ல சாட்சியை இழந்து விடக்கூடாது. வரும் ஆண்டவர் உங்களுக்கு இங்க இன்னைக்கு ஓடுறது எல்லாமே ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங் தான். உங்களுக்கு 5 ரூபா போட்டா 10 ரூபாயை கொடுக்கிறார், காணிக்கை இவ்வளவு போட்டா இவ்வளவு கொடுக்கிறார். இதேதான் ரவுண்ட் த கிளாக். எதுக்கு? நம்ம பாக்கெட்டை காலி பண்ணி அங்க கொடுக்குது. யாராவது சபைகள்ல இதை பிரீச் பண்ணுவாங்களா? உனக்கு உபத்திரம் உண்டு, நீ பசியா இருப்ப, நிர்வாணமா இருப்ப, துணி இல்லாம இருப்ப. நிறைய ஜனங்களும் இன்னைக்கு ஆலயத்துக்கு போறது இதை எதிர்பார்த்து தான் போவாங்க. எதை ஆசீர்வதிக்கிறாரு, நகையை கொடுக்காரு, பேங்க் லோனை திருப்புறாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு. ஆனா எதுக்கு இந்த வியாகுலம், இந்த துன்பம் என்னன்னா, இந்த அப்பா அடிக்கும் பொழுது அந்த புள்ள ஓடி போய் கட்டி பிடிக்க பார்த்தேளா? அந்த கட்டி பிடிக்கிற நேரத்திலேயே அப்பனுக்கு இருதயம் உருகிரும். இந்த புள்ள பாரு, அம்மாட்ட கூட போகல, என்கிட்ட பிடிக்குது, மறந்துடுவாங்க ஈஸியா. அதான் அன்புங்க. அது மாதிரி ஏசப்பா நமக்கு நம்மை மீட்டெடுத்திருக்கு. இந்த அன்புல நீங்களும் நானும் அப்படியே வளரணும், திளைத்தோங்கணும். அப்போ என்ன ஆகும்னா, நமக்கே ஒரு ஒரு அன்பு, அவர் மேல ரொம்ப பாசம் வந்துடும். நான் போன சொன்னேன், காதலுக்காக நிறைய பேர் தன்னுடைய ஜீவனை கொடுக்குறாங்க. மதத்தெல்லாம் விட்டு, ஜாதிகளெல்லாம் விட்டு ஒரு அன்பு, அது ஒரு வேற மாம்சமான அன்புன்னு வைங்களேன். அப்ப தேவனுக்காக இதுதான் பாராட்டுகிற அன்பு. எங்க இயேசுவை மறுதலிக்கலன்னா தீ கம்பத்துல வச்சு தீய வச்சு கொளுத்துனாங்க, சொத்துக்களை பறிமுதல் செய்தாங்க. அப்போ எல்லாருக்கும் உபத்திரம் வரும். அது சாத்தான் கொண்டு வரலாம். சக விசுவாசி நமக்கு உபத்திரவத்தை கொடுக்கலாம். குடும்பத்தில் உள்ளவங்க உபத்திரம் கொடுக்கலாம். பிள்ளைகள்லாம் நான் அந்த மாதிரி உபத்திரம் கொடுத்தவன் எங்க அம்மாவுக்கு எல்லாம். இப்ப சர்ச்சுக்கு போனா நான் சொல்லுவேன், சிகரெட் பிடிப்பேன். யோசிச்சு பாருங்க, நான் அந்த காலத்துல வாலிப பருவத்துல எனக்கு இந்த பெந்தைகோசுக்காரங்களை பார்த்தாலே பிடிக்காது. ஒரு நாள் எங்க அம்மாட்ட சண்டை போட்டேன், நீங்க பெந்தைகோசு போகக்கூடாது. போனா என்ன செய்வ? எங்க அம்மா விதவை, 30 வயசுல விதவாயிட்டாங்க. என்னடா நீ பண்ணுவ? நீங்க போங்க, நான் பாக்குறேன்னு சொல்லி கடையில போய் 10 பைசா சிகரெட்டு, சிசர் சிகரெட் வாங்கிட்டு வந்து எங்க அம்மா முன்னால ஊதும். இதுதான் போத்துறோம். யாரு? ஏன் மூலம். ஆனா தேவனுடைய அன்பு, அவங்க மரணம் வர அவங்கள பிரிக்க முடியல. சொல்லிருக்கலாமே, உன் மேல அன்பு செலுத்தி என்ன ஆண்டவர பிரயோஜனம், என் மகன் இப்படி ஆயிட்டான்னு. ஆனா அன்னைக்கு ஜெபிச்சது, கர்த்தர் கிரியைகளை செய்கிறார். துன்பம் வருமா? வரும். யார் மூலமும் வரலாம். சிலவங்களுக்கு பாருங்க, ஸ்கூல்ல வரலாம், வேலை பார்க்கிற இடங்கள்ல வரலாம். சில இடங்கள்ல வேலை பார்க்கும்போது நிம்மதியா இருக்க முடியாது. விசுவாசிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். பொய்யான
குற்றச்சாட்டுகளை போட்டு உள்ள ஜெயில தள்ள பார்ப்பாங்க. ஆனா கிறிஸ்துவ அன்புல நிலைத்திருக்கிறவனுக்கு தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. எப்படி இந்த வெள்ளம் மேலிருந்து வரும் பொழுது தடைபடாமல் வந்து கொண்டிருக்கிறது, அந்த தண்ணியை ஒருத்தர் நிறுத்த முடியாது. அதான் மரணமானாலும் ஜீவனானாலும் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். ஏன்னா கிறிஸ்தவங்களை கொண்டுகிட்டு நான் இன்னைக்கு எப்படிதான் நடக்குது. சில மதங்கள்ல என்ன செய்யறாங்க தெரியுமா? கொன்றானுங்க. யார? அதாவது அந்த மதத்தில் உள்ள சட்டத்திட்டம் கிறிஸ்தவர்களை கொல்லுவான். ஏன்னா கிறிஸ்தவன் எங்களுடைய மதத்தை ஏற்றுக்கொள்ளாதபடியினால கடவுள் அவனை கொல்ல விரும்புகிறார். யோவான் 16:2 நான் வாசிக்கிற, அப்புறம் அங்க போனா நீங்கள் இடல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் முதலிய பிரிகாஷன். அவர்கள் உங்களை ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் நினைக்கும் காலம் வரும். ஏன்னா இன்னைக்கு அதான் நடந்து கொண்டு இருக்குது. சில மதத்தை சேராதவர்களை, கிறிஸ்தவர்களை முக்கியமாக, அவங்க கொல்லும் போது கொடுக்கிற விளக்கம் என்னன்னா, கடவுள் இவர்களை கொல்ல விரும்புகிறார், ஆனால அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்து அவனை கொண்டு விடுகிறேன், நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன். See, I am doing what God is supposed to do. I am doing the execution by killing someone. அப்ப கடவுள் என்ன முதுகுல தட்டி அப்ரிசியேஷன் கொடுப்பாரா? ஏன்னா அவன் தேவனுடைய சித்தத்துக்குள்ள இல்ல. அவங்க நினைப்பேன்னா தங்களுடைய மதம் தான் உண்மையான மதம், மற்றவர்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தில் இல்லாதவர்கள் அப்படின்னு. இன்னைக்கு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? காட்டுறேன், இன்னைக்கு காட்டுறேன் பாருங்க. சோ எல்லா நிலைமைகளிலும் மரணமே நேரிடுறதா இருந்தாலும் இந்த ஜனங்கள் அதை பற்றி கவலையே படல. மரணம், ஜீவன், தேவ தூதர்கள், இது யாரு? ஃபாலன் ஏஞ்சல்ஸ். அதிகாரம், சில அதிகாரங்கள் துஷ்பிரயோகம் நடக்குது. தவறான கேஸ் ஃபேப்ரிகேட் பண்ணி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒண்ணு செய்ய முடியாது. அவன் கையில வல்லமா இருக்குது. நிகழ்காரியம் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும். 2 Corinthians 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது, சாவுக்கு ஈனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவனுடைய ஜீவனை வழங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். எங்களுடைய மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவனை வழங்கும்படிக்கு, நான் இயேசுவோடு உயிர் தெழுந்தவன் என்று ஜனங்களுக்கு விளங்கும்படிக்கு என்னுடைய மாம்சம் இயேசு நிமித்த மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். அதனால்தான் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல நாங்கள் எண்ணப்படுகிறோம், கொல்லப்படுகிறவரை போல. எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது. என்ன பிரச்சனையானாலும் இருக்கட்டும், உங்களை கோர்ட்ல கொண்டு விட்டாலும் சரி, உங்களுக்கு பிசாசின் தொந்தரவு இருந்தாலும் சரி,
நீ ஆண்டவருடைய வசனத்திலும் ஆண்டவருடைய அன்பிலும் ஆழமான இருப்பாயானால் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. 2 கொரிந்தியர் 4:11 அதான் சொல்லுகிறது. பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, பவுல் மத்திய கிழக்கு நாடுகளில் எல்லா பகுதிகளையும் செய்து 3-4வது முறை ரோமுக்கு சென்றார், ஊழியம் செய்தார். போற இடங்களெல்லாம் அவர் என்ன வெல்கமா பண்ணாங்க, அவரை அடிச்சாலுங்க ஐயா. போற இடங்கள்ல அடிச்சு தூக்கி இக்கோனியா அந்த லிஸ்திரா அந்த பகுதிகளில் போகும்போது தூக்கி செத்து போறான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அவர் பயந்து போய் இயேசுனுடைய அன்பை விட்டு பின்வாங்கி போயிட்டு விட்டாரா? இந்த ஏர்லி கிறிஸ்டியன் ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா, they were persecuted, they were tortured, mutilated என்ன, கை காலை வெட்டி எடுக்கிறது, they were raped. 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டு வரை இந்த துன்புறுத்தல் தொடங்கிச்சு. ரோம ராஜ்யத்துல இனப்படுகொலை, கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டனர், சித்திரவதை செய்யப்பட்டனர், சிதைக்கப்பட்டனர், பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டனர், படுகொலை செய்யப்பட்டனர். இன்னைக்கும் வட இந்தியாவில் இந்த சம்பவங்கள் நடக்குது. எந்த ஒரு கிறிஸ்தவனாவது இயேசுவை மறுதளித்ததாக பேப்பர்ல வருதா? நோவே. நம்ம அழைத்த ஒரு உண்மை உள்ளவர். கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கும் பொழுது யார் எனக்கு எதிராக நிற்கக்கூடும்? ஒரு கிடையாது. பிரிப்பவன் யார்? ஒரு பேர முடியாது. சாத்தானாலும் சரி, இல்ல அரசியல் கட்சிகளானாலும் சரி. பவுல் அதான் சொல்லுவார் 2 கொரிந்தியர் 11:23 பார்க்கும் பொழுது, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம். புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டார். சும்மா நான் ஊழியம் பண்ணல, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அவன் ஜாலியா இருந்திருக்கலாம் தெரியுமா? ரோம்ல, இதுல எருசலேம்ல அவன் யூதன். 2 இது உண்டு, ரோமன் சிட்டிசன்ஷிப் உண்டு. அந்தியோக்கியாவிலேயே இருந்திருக்கலாம், எங்க வேணாலும் இருந்திருக்கலாம், ஜாலியா இருந்திருக்கலாம். ஆனா கிறிஸ்துவனுடைய அன்பு நிமித்தம் எல்லா இடங்களும் இந்த ஜனங்கள் அழிந்து போய்விடக்கூடாது என்று ஓடி 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 உழைத்தவன். இவன் அதிகமாய் பிரயாசப்பட, அதிகமாக அடிபட்டவன். இவன் போய் ஊழியம் செய்யும் பொழுது பின்னால யூதர்கள் போய் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளெல்லாம் தூண்டி விட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்தாங்க. எல்லைகளுக்கு புறம்பாக ஓடல நாய அப்படின்னு அடிச்சு துரத்துனாங்க. மாத்திரம் இல்ல, அந்தியோக்கியாவிலும் இக்கோனியா அந்த இடம், சிரியா, ஆசியா, ஏசியா மைனர், அவங்க ஜனங்களுக்கு போதிச்சு பவுல கல்லெறிஞ்சு மறித்து போறான்னு எண்ணி பட்டணத்துக்கு வெளியில இழுத்து கொண்டு போனார். அடிச்சு தூக்கி எறிஞ்சுட்டாங்க. அவன் செத்து போனான்னு பாருங்க. நீங்க வாங்க அப்போஸ்தலர் 14:19 ஒரு நிமிஷம். பின்பு அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியில இழுத்து கொண்டு போனார்கள். அவன் செத்து போனான்னு சொல்லி இழுத்துட்டு போனாங்க. சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். வேற ஒரு அவிசுவாசியா இருந்தா என்ன செய்திருப்பான்? சரியான அன்புல ரூட்டடா இல்லாம இருந்திருந்தா, எப்பா நான் பட்ட பாடு போதும்பா, நான் வரல,
போதும் போதும் போதும், ஆண்டவரும் போதும், ஊழியமும் போதும். ஆனா தேவனுடைய அன்பு அவனை கைவிடவில்லை. அவனை சுற்றி தூதர்கள் சீஷர்கள் நிற்கும் பொழுது அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசம். எங்க? தெருப்பைக்கு போறான். அவர்கள் அந்த பட்டணத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷன் ஆக்கிற பின்பு திரும்ப திரும்ப லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோக்கியாவுக்கும் திருப்பி வர்றாங்க. திருப்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். உங்களுக்கும் அதுதான். சும்மா ஈஸி கோயிங்கல்ல. சில சமயங்கள்ல உங்களை போட்டு ஃபால்ஸ் ஹோப்பை கொடுத்துட்றாங்க. கிறிஸ்டியன் ஆனா ஈஸி. உங்க பேங்க்ல இப்ப நீங்க 5 ரூபா விதைச்சா 100 ரூபா வரும். சில இடங்கள்ல ஆப்பிரிக்கா நாடுகள்ல பல இடங்கள்ல இது நடக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அக்கௌண்ட்டையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. கலெக்ட் பண்ணி விட்டுட்டு வச்சுட்டு மீட்டிங்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எவ்வளவு விதைக்கிறீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பணத்தை போடுறாரு. அவன் காணிக்க போட போட அக்கௌண்ட்ல பணம் வந்துகிட்டே இருக்கும். டங்கு டங்குன்னு மெசேஜ் வரும். சோ மச் இஸ் டெபாசிட். யாரு? அந்த சர்ச்சை அவங்களுக்கு டெபாசிட் பண்ணுவாங்க. சர்ச் வந்து அன்னைக்கு ஒரு 5 லட்சத்துக்கு டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மெசேஜை பார்த்ததும் அன்னைக்கு கலெக்ஷன் 10 லட்சம் ஆயிரும். People are being deceived. They are not rooted in the word of God. கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அது பஞ்சுமத்த கிடையாது. என்ன சொன்னாங்க? அநேக உத்தரங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? வாங்க உங்களை கர்த்தர் இது பண்றாரு. எல்லா பிசாசு ஆட வச்சு ஓட வச்சு அல்லாமல் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூர்ப்பலை ஏற்படுத்தி உபவாசித்து ஜெபம் பண்ணி அவங்களுக்கு நல்ல மெசேஜ் எல்லாம் கொடுக்கத்தக்கதாக ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். பவுல் ஒண்ணு சும்மா அவ்வளவு பாடுகளின் மத்தியில பிரயாசங்களின் மத்தியில அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன். பிலிப்பு பட்டணத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அங்கதான் ராத்திரி பவுலும் சீலாவும் பாடும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் அசைந்தது. ஜெயிலருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அடிச்சு துவச்சுதான் கொண்டு போவாங்க. அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். நம்ம கொஞ்சம் கொண்டு கொண்டு பார்த்தோம். ஏன்? ஆண்டவருடைய அன்பு. இந்த அன்பை விட்டு நம்மள பிரிக்கவே முடியாது. இதே மாதிரி நமக்கு நிறைய வரும். தவறான குற்றச்சாட்டு நம்ம மேல வரலாம். நிறைய விசுவாசிகள் பணம் கையாடல் செய்ததாக தவறாக குற்றச்சாட்டுகள் வரலாம். வரும். குடும்ப பிரச்சனைகள்ல வரும். தவறான குற்றச்சாட்டுகள் வரும். ஆனால் நம்மை நீதிமான் ஆக்கினவர் நம்முடைய பட்சத்தில் அவர் இருக்கும் பொழுது, பரலோகத்தில் அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கும் பொழுது எவையா குற்றச்சாட்ட முடியும்? இவங்க அதான் குற்றம் சாட்டினாங்க, இவன் தவறான உபதேசத்தை போதிக்கிறான். ரோம்ல அங்கிருந்து ரோம்ல இங்க ஏதாவது இந்த ஏசியா மைனர், பிலிப்பு பட்டணம், அப்படியே அந்த பக்கம் போய் கொரிந்து பட்டணம், என்ன எபேசு பட்டணம் எல்லாம் ஊழியம் பண்ணிட்டு திருப்பி எருசலேமுக்கு போனான். அங்கேயும் போன இடத்துல போற வழியிலே சொன்னா அகப்புண்டு ஒரு தீர்க்கதரிசி கையை கட்டிட்டு சொன்னா, உனக்கு இப்படி விலங்கு இருக்குது அப்படின்னு. பவுல் பயப்படல, சாடி போனாரு. எருசலேமில் போன இடத்துல அங்க உள்ள யூதர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டான. அங்க அவனுக்கு முதல்ல ஆக்சுவலா கப்பல்ல பவுல் வரும் பொழுது கொல்லு விடணும்னு தான் பிளான் பண்ணானுங்க. ஏன்னா
இது பெந்தேகோஸ்து நாளுக்கு எல்லாரும் போறாங்க எருசலேமுக்கு. அந்த மத்திய கிழக்கு நாடுகளை சுற்றி உள்ள இடங்கள்ல இருந்து கப்பல்கள்ல யூதர்கள்லாம் போவாங்க. பவுல் இந்த மத்திய கிழக்கு நாடுகளை சுற்றியுள்ள இடங்கள் எல்லாம் ஒரு உலகத்தை கலக்கிற மாதிரி கலக்கி சபைகளை ஏற்படுத்தி அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால யூதர்களுக்கு இவன் மேல ஒரு கோபம். அப்ப அவன் கப்பல்ல வரும்பொழுது ஆளை க்ளோஸ் பண்ணிடலான்னு தான் பிளான் பண்ணானுங்க. அதை தவிர்த்துதான் அவர் எபேசு பட்டினம் வழியாய் வேற ரூட் எடுத்து போயிட்டாரு. அங்க போன இடத்துல பார்த்துட்டானே இவன் தான் அங்க கலக்குனுவன் விட்டாரா. அவருக்கு ரோமுக்கு வர போகணும்னு ஆசை. 2 வருஷம் அங்க ஜெயில போட்டானு எருசலேம்ல. ஆனா அவர் பின்வாங்கவில்லை. யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 1 குறைய 40 அடியாக 5 முறை, அப்படின்னா 195 முறை. ஒவ்வொரு தடவையும் 39 முறை தான் அடிக்கணும். உபாகமம் 25 அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம், அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதுனாலே உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான், ஆதலால் அவனை அதிகமாக அடிக்க வேண்டாம். அதாவது 40 அடிக்க கூடாது. ஒருவேளை கவுண்டிங்ல 40 அடிக்கிறேன்னு அடிச்சுட்டு 41 அடிச்சுட்டா அடித்தவன் குற்றவாளியாக மாறி விடுவான். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல காட்டுறேன் பாருங்க. குற்றவாளிய 3ஆம் வசனம் 3ல இருந்து வாசிக்கிறேன். குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவானானால் நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அவன் குற்றத்திற்கு தக்கதாய் தனக்கு முன்பாக கணக்கின்படி அவனை அடிப்பிக்க கடவன். அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதுனால் உன் சகோதரன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான், ஆதலால் அவனை நீ அதிகமாய் அடிக்க வேண்டாம். இப்ப பவுல் யூதருடைய பார்வையில குற்றவாளி. இவன் வேற ஒரு மதத்தை பரப்புகிறான். மனிதனாக இயேசுவை தெய்வம் என்று சொல்லுகிறான். இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான். இயேசுவையே கொண்டு விட்டான். அப்போ பவுலை 5 முறை ஒவ்வொரு முறையும் 39 தடவை அடிச்சிருக்காங்க. 35 முறை அடி வாங்கினாலும் அதான் சொல்றாரு, 1 குறைய 40 அடியாக, அதாவது 195 times I was beaten. மூன்று தரம் மிலாறுகள் கடல்ல போய் மாட்டிக்கிட்டான். அங்கே ஆனாலும் அவனுடைய விசுவாசம் குறையவில்லை, அவனுடைய நம்பிக்கை குறையவில்லை. அவன் சொன்னான் கப்பல்ல மாட்டும் பொழுது, எங்க ஆண்டவர் என்னைய ரோம்ல கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால நீங்க கவலைப்படாதங்க, நம்ம போயிருவோம். அதான் தேவனுடைய அன்பு. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பு ஊற்றப்படாதானே, அதான் நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. அங்கலாய்க்காதங்க. பிரச்சனைகள் வரும். நிறைய வீடுகள்ல பிள்ளைகளின் நிமித்தம் பிரச்சனை, பிள்ளைகள் படிக்காத நிமித்தம் பிரச்சனை, திருமணம் ஆகாத நிமித்தம் பிரச்சனை, குழந்தைகள் இல்லைங்கிறதுனால பிரச்சனை, ஊதாரியாக இருக்கிற பிள்ளைகளை கொண்டு பிரச்சனை. ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
அவங்க உங்களுக்கு பின்னால் அப்படியே ஓங்கிய பயத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளையாக ஆண்டவரிடத்துல நெருங்கி 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 அவருடைய அன்புல நிறைத்திருக்கும் பொழுது உங்களை சுற்றிலும் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். அன்பான பிள்ளைகளை, இது மெசேஜ் இல்லை, இது சத்தியம். இது உங்களுடைய வாழ்க்கையில அபியாசம் வேணும். பவுல் ஒரு தரம் கல்லறி உண்டார், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்து கடல்ல ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். எவ்வளவோ அல்ல நாட்கள்ல இப்ப போற மாதிரி நம்ம பைக்லயோ கார்லயோ பிளைட்லயோ கிடையாது. ஏசியா மைனரு அங்கிருந்து கிரேக்க தேசம் எல்லாம் போய் ஒவ்வொரு இடமா நடந்துதான் போனோம். போற வழியில விஷப்பூச்சிகள் இருக்கு. ஒரு முறை விஷப்பூச்சி அவரை கடிச்சுது ஒரு தீவுல. ஆனா எப்பவாவது ஆண்டவரே என்ன ஆண்டவரேன்னு அங்கலாய்த்தது உண்டா? இல்லையே. ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசம். பவுல அங்க கோட்டையில காத்துக்கிட்டு இருந்தானு. ரோமர் அப்போஸ்தலர் 9:23 பார்ப்போம், கொஞ்சம் காட்டுற. என் சுய ஜனம்னா யாரு? யூதர்களால். அப்போஸ்தலர் 9:23. அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவருடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி பவுலுக்கு இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்துக் கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் கூடையில வைத்து மதுரையா இறக்கி விட்டார்கள். சவுல் எருசலேமுக்கு சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அங்க அவனை ஏற்றுக்கொள்ளல. நம்பாமல் அவன் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார். அப்புறம் தான் பர்னபா இடைப்பட்டு அவனை கூட்டிட்டு போறான். பட் he never denied Jesus. எப்போ நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உனக்கு உதைக்கிறது கடினமாம்னு கேட்ட சத்தத்துல இருந்து என்றைக்கு அவருடைய கண்களில் இருந்து செதில்கள் விழுந்ததோ அன்றிலிருந்து தேவனுடைய அன்புல பலப்பட்டவனாய் காணப்பட்டான். அதனாலதான் அந்நிய ஜனங்களால் வந்த மோசம். கிரேக்கர்கள் அவனுக்கு எதிராக வந்தார்கள், ரோமர்கள் அவனுக்கு எதிராக வந்தார்கள். பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான 3 வருஷம் போய் இருந்தாரு. வனாந்தரத்துல சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் இப்படி எங்கதான் அவருக்கு பிரச்சனை வரல? எல்லா கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்கள், பிரயாசம், வருத்தம், அநேக முறை கண் விழிப்பு, பசி, தாகம், அநேக முறை உபவாசங்கள், குளிர், நிர்வாணத்திலும் இருந்தேன். இப்படியெல்லாம் இருந்தேன். பவுல் எழுதுகிறார். நாம எவ்வளவு பெட்டருங்க இதல்ல. விட நம்மள என்னைக்கா துணி இல்லாம ஆண்டவர் விட்டுருக்காரா? இவை முதலான விட இல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் இருக்கு. கவலை ஏன் தெரியுமா? இதை பற்றி கவலை இல்ல. தேவனுடைய அன்பினால் மீட்டெடுக்கப்பட்ட சபையை குறித்து கவலை. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நமக்கு இல்லைன்னு. நம்ம காலகட்டத்துல நம்ம கண் முன்னாலேயே நிர்வாணம் நடக்குது. கிறிஸ்தவர்கள் 2015 எத்தனை பேர் பார்த்திருக்கீங்களோ தெரியல.
இந்த 2 பேரும் மிஷனரிஸ். இந்த 2 மிஷனரிஸையும் நிர்வாணமாக்கி கணவனும் மனைவியும், இங்க ஷேடோ மாதிரி போட்டிருக்கு பாருங்க, தன்னுடைய குழந்தையை நடுவுல நிர்வாணத்தை மறைத்து, இது நான் வேற நியூஸ் கிளிப்பை தான் கொண்டு வந்திருக்கேன். இட்ஸ் நாட் அ fabricated story. Please pray for the Christian pastor and his wife being humiliated by Indians in Uttar Pradesh, India, for preaching the gospel. They were made naked and march around town as punishment. நிர்வாணமாக்கி நகரத்தை சுற்றி வரும்படியாக செய்தார்கள். மறுதளிச்சுட்டாங்களா? 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. இன்றைக்கும் இதே நிலைமையில அநேக கிறிஸ்தவர்கள், நீ என்ன செய்ய, இயேசுவை ஏற்றுக்கொள்ளு தானே சொல்றாங்க, நீ அதை செய்ய. புறமதத்தில் உன்னுடைய மதத்தை பற்றி பிரசங்கிய அன்னைக்கு ஒரு கிளிப்பு பாக்குறேன், ஆஸ்பத்திரியில போய் நீ என்னத்துக்கு இங்க வந்து நீ பைபிளை கொடுக்கறன்னு ஒருத்தன் கேட்கிறான். ஏசு சுகம் கொடுக்கிறார், சரி கொடுத்துட்டாரா, டாக்டர் தானே சுகம் கொடுக்கறாங்க, நீ ஏன் பைபிளை கொடுக்க? ஊழியக்காரர் அன்னைக்கு பாவம், அவரு அறியாம இருந்தார், சொல்லியிருக்கலாம். இல்லையா, அவங்க கஷ்டப்படுறாங்க, ஜெபம் பண்ணி ஆறுதல் சொல்றதுக்கு வந்திருக்கேன், நீங்களும் உங்க மதத்தை சொல்லுங்களேன், ஆறுதலை சொல்லுங்களேன். அங்க என்ன இருக்கு? அன்பு இல்லையே, உன்னை யார் மீட்டெடுத்தோம் ஒருத்தனும் இல்லையே, அதனாலதானே நீ இந்த அராஜகம் பண்ணி கொண்டு அலைகிறாய். இவன் தேவனுக்காக தொண்டு செய்கிற காலம் இதுதான், இவனுதான். இந்த மிஷனரிஸ் இயேசுவை மறுதளிச்சுட்டாங்களா? என் துணியவே நீ உறிஞ்சாலும் சரி, என்ன கேவலப்படுத்தினாலும் சரி, நீ அக்னியில போட்டாலும் சரி. இப்ப மணிப்பூர்ல நடந்த சம்பவம், அண்மையில மணிப்பூர் மாப் பரேட்ஸ் உமன் நேக்கட். மணிப்பூர்ல கூட்டங்கள் பெண்களை நிர்வாணமாக்கி நடக்கும். எவ்வளவு கஷ்டம். ஆனா யாராவது இவங்க அதுக்கு கொஞ்சம் வருத்தப்பட்டாங்களா? ஒரு கூட்டம் அதை பார்த்து ரசிக்குது. ஒரு கிறிஸ்தவ பெண்மணிய முழங்கால போட்டு பின்னால அப்படியே ஒண்ணு வேண்டாம், இயேசு தேவன் அல்லன்னு ஒரு வார்த்தை சொன்னால் they can escape. கடவுள் கிருபையில நாம் இந்த மாதிரி எல்லாம் மாட்டிக்கொள்வது. இன்னைக்கு எத்தனை கிராமங்கள்ல, இன்னைக்கு வடநாடுகள்ல ஊழியங்கள் பரவுவதற்கு காரணம் இதுதான். சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறாங்க. நம்ம தப்பிச்சோம். நம்ம வீட்டில் உள்ள சின்ன சின்ன பெட்டிக்கு ப்ராப்ளங்கள்லயே நம்ம அங்கலாய்க்கிறோம். இந்த மாதிரி கொண்டு நம்மள விட்டா இதே 2015 10 வருஷத்துக்கு முன்னால நாசமோசமா நிர்வாணம் ஒண்ணும் பண்ண முடியாது. லிபியா தேசத்துல நடந்துச்சு. லிபியால ஐசிஸ் 21 பேர் எய்த்தியர்கள், மோஸ்ட்லி எல்லாருமே எய்த்தியர்கள், வேலைக்காக லிபியாவுக்கு போன இடத்துல they were Coptic Christians, mostly Egyptian nationals. அவங்கள சிறைப்பிடித்து படாத சித்திரவதை பண்ணியிருக்கான். நீ இஸ்லாமுக்கு மாறணும், அவன் முடியாதுன்ட்டான். 21 பேரும். ஒரு ஆளு கூட நான் இஸ்லாமுக்கு மாறின தப்பிக்கலாம். அவன் சொல்றான், நீ ஒண்ணு வேண்டாம், இயேசு வேண்டாம், இஸ்லாமா மாறுறேன், அவ்வளவுதான். சர்க்கம்சேஷன், விருத்த சேதனம் பண்ணிட்டா முடிஞ்சது, சொல்லி முடிஞ்சாங்க. ஒரு பையன் அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச, நான் ஒரு பையன் ஒரு கிளீனிங் கம்பெனில உள்ளவன், அவன் திடீர்னு இந்து மதத்துல இருந்து இந்த மதத்துக்கு மாறிட்டான்.
அவன்கிட்ட கேட்ட, என்னடா பைத்தியக்காரா, ஒரு சந்ததியை கெடுத்துட்டியாடா? இல்லைண்ணா பணம் எல்லாம் கொடுத்தாங்க. வேற கதை. இந்த 21 பேரும் அவன் பணத்துக்கு போயிட்டான், அவன் வேற பின்னணியில் உள்ளவன். ஆனா ஒரு விசுவாசியா இருந்தா போயிருக்க மாட்டான். மத்திய கிழக்கு நாடுகள்ல ரமதான் டைம்ல அநேக கிறிஸ்தவர்கள் இந்த மதத்தை ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஏன் தெரியுமா? வேதத்தை படிக்காதவன், வேதத்தை படிக்காதவன்கள். அவங்ககிட்ட போய் அவங்க இந்த மதத்தை பற்றி சொன்ன உடனே, எப்பா உங்க மதத்துல இவ்வளவு இருக்குதா? கிறிஸ்தவ மதத்துல உள்ள ரட்சிப்பு தெரியாது, அன்பு தெரியாது, பரிந்து பேசுகிற ஆண்டவரை தெரியாது, குற்றம் சாட்ட முடியாது. யார் அவனை குற்றம் சாட்ட முடியும்? வலது பார்த்து வீட்டிருக்கிறார். இந்த 21 காப்டிக் கிறிஸ்தவர்களும் மறுதளிச்சுட்டாங்க. முடியாது. 21 பேரையும் முழங்கால் போட வைத்து, இந்த பக்கத்துல படம் இருக்கு பாருங்க, இதே மாதிரி இதே கடற்கரையில முழங்கால போட வைத்து பெண் இருந்து ஒவ்வொருத்தராக இன்னைக்கும் இவருடைய மனைவிமார்கள் வீட்டுல போட்டோ வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? மை ஹஸ்பண்ட் இஸ் இன் ஹெவன். என்னுடைய கணவர் பரலோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அவங்களும் சொல்லலாமே, அந்த வீட்டில் உள்ள மனைவிமார்கள் சொல்லிருக்க, இந்த பைத்தியக்கார மனுஷன் ஒரு வார்த்தை இயேசுவை மறுதளிச்சிருக்கலாமே, இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு வாழ வைக்க வச்சிருக்கலாமே. அவங்களும் சொல்லல. அதுதான் பியூட்டி. அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அடையாளங்க. ஹல்லேலூயா. கீப் பிரைசிங் காட், கீப் பிரைசிங் காட். சச் அவ்வளவு நமக்கு நீங்களும் நானும் இந்த நிலைமை வந்தாலும் நாமளும் இப்படிதான் இருப்போங்க. ஒரு நாள் நீங்க பயப்படாது. ஆண்டவர் மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல சொன்னார். அதாவது அண்மையில ஆண்டவர் சகோதரர், எங்க சர்ச்சில் உள்ள சகோதரன் பேசிக்கிட்டு இருந்தார். அவரு, நான் நினைச்சேன் சாதாரண ஒரு விசுவாசி, இன்று பின்னால இருந்து ரட்சிக்கப்பட்டவர். சாதாரண இருந்து ரட்சிக்கப்பட்டல. பிரதர் சார், இங்க என் வாயை பார்த்தேடா அப்படின்னா, இங்கெல்லாம் இது ஒட்டையில இது மார்க் இருக்குது, நான் அழகு குத்துனவன் அப்படின்னு. அழகு குத்து, காவடி எடுத்து, இந்த மாதிரி எல்லாம் தன்னை தானே வற்புறுத்தி துன்புறுத்தி இருந்தவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். என்கிட்ட பேசும்போது எப்பவுமே நம்ம அப்பா அப்படிதான் பேசுவாரு இயேசு. நம்ம அப்பா இருக்காரு சார், ஒன்னும் கவலைப்படாது. அவர் அதான் சொல்றாரு, நம்முடைய ஆத்மா தான் பெருசு, உடம்ப என்ன செய்தாலும் ஒண்ணும் இல்லை சார் என்கிட்ட சொல்றாரு. சாத்தான் கொண்டு வருவான். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இவங்க எல்லாரையும் சரீரத்தான் கொன்னா, ஆத்மாவை கொல்ல முடியல. அவங்க எல்லாம் பரலோகம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்பட, அதான் தேவன். அவர் நினைச்சா அவனை நரகத்துக்கு கொண்டு போயிடுவார். அதான் அந்த பிரதர் அழகா சொன்னார். உடம்புக்கு எது செய்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை சார், நம்முடைய ஆத்மா தான் முக்கியம். உன்னுடைய ஆத்மா ஈடறணும். சரீரத்துல என்ன வரலாம், உனக்கு எதிராக வரலாம், சூடு போடலாம், அடிக்கலாம், பயப்படாத. தேவன் நம்மோட கூட இருக்கிற. அடுத்த நிமிஷமே இவ்வளவு 21 பேரையும் அரவணைத்தாங்க, மேல ஏற்றுக்கொண்டார். இந்த தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். வெளிப்படுத்தின விசேஷத்துல போனீங்கன்னா உபத்திரவ காலங்கள் வரும், அங்க எல்லாரும் ஜெயிப்பாங்க. ஃபாஸ்டா அதை முடிச்சிடுறேன், இந்த அதிகாரத்தை முடிக்க விரும்புகிறேன். இதான் உபத்திரவ காலம். சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதும் உபத்திரவ காலம் தொடங்கும். இந்த உபத்திரவ காலத்துல சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி மூவரும் செயல்படுவார்கள். 3 வகையான நியாய தீர்ப்புகள் காணப்படும். முத்திரை, எக்காலம், கோப கலசங்கள், 7 7 7. அது முடிஞ்சதும் அந்தி கிறிஸ்து
மூன்றாவது உலக போர் வெடிக்கும். இயேசு அர்மகதோன் யுத்தத்துக்கு வருவார். இந்த 7 வருட உபத்திரவ காலத்திலே 3 வகையான நியாய தீர்ப்புகள். முத்திரை, 7 முத்திரைகள், 7வது முத்திரைக்குள்ளாக 7 எக்காலங்கள், 7வது எக்காலத்திற்குள்ளாக 7 கோப கலசங்கள். பயங்கர பேரிடர் நிகழும். முத்திரை மனிதர்களால் வரும், எக்காலம் இயற்கை சீற்றம், கோபக்கலச தூதர்கள் பூமியில ஊற்றுவாங்க. 16ஆம் அதிகாரத்தில் ரெவலேஷன். பஞ்சயம், பட்டயம், கொள்ளை நோய், துஷ்ட மிருகம். அதனாலதான் ரெவலேஷன் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றது. மேல பாருங்க, முத்திரை இதுல வஞ்சகம், யுத்தம், பஞ்சம், மரணம், பலிபீடத்தின் கீழ் ஆத்மாக்கள், உலகம் பாதிக்கப்படுது, எக்காலங்கள் ஊதப்படுகிறது, இதெல்லாம் நீர்நிலைகள் பாதிக்கப்படுகிறது, வெட்டுக்கிளிகள் பாதாளத்திலிருந்து வரும், குதிரை சேனைகள் வரும், இப்படி நிறைய இருக்குது எல்லாம். ஆனா அங்க ஒரு கூட்டம், திரளான கூட்டம் வெண்வஸ்திரம் தரித்து கொண்டிருக்கிறாங்க. அங்க மேல போய் வெண்வஸ்திரங்களை தரித்து தங்கள் கைகளில் குருத்தி பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியார் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளையங்களை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியோட ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அவங்க தான் உலகத்தை ஜெயித்தவர்கள். சாத்தான் வந்து உலக கீழே வருவான். 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது. மரணம் நேர்கிடதா இருந்தால் சாத்தான் கீழே வந்து தங்களுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு சொல்லி பயங்கரமா துன்புறுத்தினான். ஆனா அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? மரணம் நேர்விடதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் செய்தார்கள். This is the only solution to you and me. உங்களுடைய சாட்சி காத்துக் கொள்ளப்பட வேண்டும். சாத்தான் துன்புறுத்தலாம், இனஜன பந்துக்கள் துன்புறுத்தலாம். ஆனா வசனத்தை விட்டு, உங்களுடைய சாட்சி உள்ள ஜீவிதத்தை விட்டும் மரணமே நேரிட்டாலும் தேவனை விட்டு விடாது. இந்த 21 பேரை கண்களுக்கு முன்பாக நிறுத்துங்கள். அவர் ஜீவனுள்ள தேவன், உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதனால நீங்க பிரச்சனையோடு ஒன்று, நான் ஜபிக்க போகிறப்ப எல்லாரும் கேமரா ஆன் பண்ணணும் கூட இல்லை, தலையில கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. என்ன நேரிட்டாலும் ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்வேன். இந்த உலகத்தை ஜெயிப்பேன், மாம்சத்தை ஜெயிப்பேன், பிசாசை ஜெயிப்பேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடினால யாரும் என்னை குற்றச்சாட்ட முடியாது. நீர் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறபடினால யார் என் மீது குற்றம் சாட்டுவார்? ஒன்று இந்த உலகத்தில் உள்ளதோ, மேலே உள்ளதோ, கீழே உள்ளதோ, பூமியில உள்ளதோ, சமுத்திரத்திலோ உள்ளதோ, ஆழத்திலோ, நிர்வாணத்திலோ, பசியிலோ, வருத்தத்திலோ, வியாதிகளிலோ ஒன்று உம்முடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. எல்லாம் சொல்லுங்க, ஐ லவ் யூ லார்ட் ஜீசஸ். நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை இன்னும் நேசிப்பேன் ஆண்டவரே. உலகத்தின் முடிவு பறிந்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். Holy Spirit, I bless all of them in the name of Jesus and thank you that you are delivering them. கர்த்தர் கொடுக்கிற விடுதலை கேஸ்தம் இவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறார். No matter what is happening, கடன் பிரச்சனை இருக்கலாம், வியாதி பிரச்சனை இருக்கலாம், குடும்ப நெருக்கங்கள் இருக்கலாம், கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். என் கர்த்தரால் கூட காரியம் ஒன்றுமில்லை. நீர் அப்படியா செய்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. ஆளுகை செய்ய ஆளுகை ஒப்புக் கொடுக்கிறேன். I bless them in the name of Jesus. திரும்பி செல்லும் பொழுது இந்த பிள்ளைகள் எல்லாம் உற்சாகமா போறாங்க. கண்களுக்கு முன்பதாக இயேசு நிற்பது இருக்கட்டும். அவன் நிலையங்கி தரித்தவராய், மார்பருகே பொற்கர்ச்சியை உடையவராய், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும், உலைக்களத்தில் உள்ள வெண்கலத்தை போன்ற பாதங்களையும், வெண்பஞ்சை போன்ற சிரசை உடையவர் வந்து நிற்கிறார். பத்மு தீவில யோவானை போட்ட பொழுது தன்னுடைய காட்சியை கொடுத்தவனை பலப்படுத்தினார். அவனுக்கு பரலோகத்தை காட்டினார், பாதாளத்தை காட்டினார், கடந்த காலத்தை காட்டினார், எதிர்காலத்தை காட்டினார். உனக்கும் எனக்கும் அவர் காட்டுவார். அதான் நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். எங்களோடு இடைப்பட்டபடியால் நன்றி. I bless all of them in the name of Jesus. Take care of them.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you all. Thank you.